வினோலேன் வினோலன் வினோலன். ஹாய் அபி, நான் நீ வந்ததை நோட்டீஸே பண்ணல. ஆமா, நான் எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், கவனிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? கூப்பிட்டி என்ன நீ? ஐயோ எனக்கு கேட்கல அபி, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இந்த நாள்லாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா? என்ன ஸ்ட்ரெஸ் உனக்கு? ஐயோ எங்க போனாலுமே ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுருந்தாங்க அபி. காலேஜ்ல பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க, வீட்ல வந்து படிக்கிற விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது வேற. எனக்கு புரியுது வினோலேன், நம்ம வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். ஆனா நீ இப்படி ஸ்ட்ரெஸ்ல மறைச்சுல என்ன பண்ணுவ? இப்படி ஒரு ஆள்கிட்டயே போய் புலம்பிட்டு இருப்பேன், வேற அழுதுட்டு இருப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ வினோலேன், நீ இப்படி புலம்பி அழுது உன் டைம் வேஸ்ட் பண்ணி உன் எனர்ஜி வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு 5 மினிட்ஸ் ஆண்டவர்கிட்ட உன் ப்ராப்ளம்லாம் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் நீயே சேஞ்சஸை பார்ப்ப. என்ன அபி நீ சொல்ற? ஆல்ரெடி அந்த டைம்ல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். அது போய் நீ வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுவும் இல்லாம ஸ்தோத்திரம் பண்ணி என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? ஐயோ வினோலேன், நீ என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? உனக்கே தெரியும், பைபிள்ல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைப்பட்டு இருக்குச்சுல கூட அங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸும் இல்ல, ஒரு எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். அப்படி அதெல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் அபி. இப்போ நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம, அங்கன்னா வெறும் அந்த சிறைச்சாலை இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. ஐயோ வினோலே, நீ இப்படி அசால்ட்டா சொல்ற. இப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால உன்னோட ப்ராப்ளம் அப்படியே 2 செகண்ட்ல காணாம போயிடும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நீ இப்படி உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே ஒரு ஓரம் வச்சுட்டு நீ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கச்சுல, நீ என்ன தெரியுமா நீ ரியலைஸ் பண்ணுவ, இந்த சிச்சுவேஷன், இந்த ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட எல்லாத்த விட பெரியவர் நம்மளோட ஆண்டவர். அப்போ அப்படி ரியலைஸ் பண்ணச்சுல உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ், பயம், இந்த குழப்பம் இதெல்லாம் கடந்து போய் உனக்குள்ள நல்ல ஒரு சமாதானம் வரும். அதுக்கப்புறம் தான் நீ அந்த ப்ராப்ளமே ஒழுங்கா ஃபேஸ் பண்ண முடியும். ஐயோ அப்ப எனக்கு இப்பதான் புரியுது. என்ன பிள்ளைகளா, நீங்களும் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது மற்றவங்கள்ட்ட புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணை மூடி கை கூப்பி ஜெபம் பண்ணுங்க. நேம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இந்த சண்டே கிளாஸை நீ ப்ளஸ் பண்ணி தருவதற்காக நன்றி ஸ்தோத்திர ஆவியானவர். அப்பா, நடக்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் 9 கருத்தில் ஒப்பு கொடுக்குற டாடி. தகப்பனே, சண்டே கிளாஸில் நடக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை வந்து பார்த்து பயனடையும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. டான்ஸ் பப்பட்ஷோ தகப்பனே, தேவனுடைய வார்த்தை ஆண்டவரை. அப்பா, கொடுக்கப்பட்ட இந்த டாபிக் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொன்ன இந்த டாப்பிக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்ததுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீரை பொறுப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசு குடும்பம் ஜெபிக்கிற ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா சுமந்த செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, ஏசப்பா சுமந்த செல்லும் கழுத குட்டினா. என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். இயேசுவை தூக்குவேன், ஒரு சுத்துவேன், இயேசுப்பா தூக்குவேன், ஒரு சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். இயேசுவை தூக்குவேன், ஊருரா சுத்துவேன், இயேசுப்பாவை தூக்குவேன், ஊருரா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா.
ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன், இயேசப்பா தூக்குவேன், ஊருலா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். ஒசனா பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன், இயேசுப்பாவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா. ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். என்ன பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு டாபிக்ல இன்னைக்கு நம்ம வந்து கதை பார்க்க போறோம். சரியா? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன, ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் வந்து நிறைய நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா சோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். சப்போஸ் விழ போறோம் அப்ப நம்ம இயேசுவே சோத்திரம் அப்படிம்போம். அப்போ இந்த ஸ்தோத்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசுவே உமக்கு நன்றி அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? சரி, இந்த நன்றி எப்பவுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தோட இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்ற டாபிக்ல ஒரு அருமையான ஸ்டோரி நான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். சரியா? 2005 வருஷம் நாங்க வந்து, நீங்க எல்லாரும் இப்போ வந்து இப்போ எல்லாம் நீங்க வந்து 2K கிட்ஸா இருப்பீங்க, இல்ல அப்படின்னா 2020 கிட்ஸா இருப்பீங்க, இல்ல அப்படின்னா வந்து 2015 கிட்ஸா இருப்பீங்க. நிறைய கிட்ஸ் நீங்க எல்லாருமே, அப்படிதானே? அதனால உங்களுக்குலாம் வந்து இப்ப தெரியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சுனாமி வந்தது அப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே பிள்ளைங்களா? ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2005ல 20 வருஷத்துக்கு முன்னால என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு மழை பெஞ்சிச்சு. மழை வந்து அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடமே, இந்த வீடே பாதி அளவுக்கு நிறைஞ்சு தண்ணி. அப்போ எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு, நாங்க எந்த வீட்டுல இருந்தோம். அப்ப எங்க ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற லேடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க வீடு ஆல்ரெடி ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கிறதுனால கொஞ்சம் உயரமா இருக்கும் வீடு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வீடு வந்து ரொம்ப பள்ளமா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருந்துச்சு. மழை வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா, பாதி அளவு தண்ணி எல்லாம் நிறைஞ்சி அவங்க வீட்டுல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே என்ன ஆயிட்டு அப்படின்னா வீணாய் போச்சு. ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க வந்து அதுக்கு முன்னால வந்து நாங்க வந்து ரட்சிக்கப்படலை. ஆனா அவங்க நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. சரியா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஃப்ரிட்ஜு கராப் ஆயிட்டு, வாஷிங் மிஷின் கராப் ஆயிட்டு, டிவி எல்லாமே நாசமாயிட்டு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த ஆல்ரெடி இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு. 3 பிள்ளைங்க அவங்க வீட்டுல. ஒரே ஒரு பையன் வந்து இந்த
ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த அந்த கோட்டு மாலாவில் அந்த பையனை உட்கார வச்சிருக்காங்க, ரெண்டாவது வந்து ஒரு பையனை உட்கார வச்சிருக்காங்க, மூணாவது அந்த பிள்ளைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா ஷோல்டர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியா இருந்து ஒரு பாட்டு படிச்சாங்க. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை ஸ்தோத்தி. சிங்கி பாட்டு படி, சிங்கி பாட்டு படி. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே. அப்படி அவ்வளோ தண்ணி நிறைஞ்சு இருக்கிற சுச்சுவேஷன்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அழகான இந்த பாட்டை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இருந்த எல்லாரோட சேர்ந்து அவங்கள வந்து ரொம்ப கேலி பண்ணி ரொம்ப எல்லாரும் ஏசிட்டு இருந்தாங்க. அந்த ஏசுன ஒரு நபரும் அதுல யாருன்னா நான், எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஃபேமிலியை பார்த்து நாங்க ஏசதான் செஞ்சோம். இவ்வளவு மழை நேரத்துலயும் இந்த வேதக்காரவங்களுக்கு தென்னாவட்டு சிரிப்பு தேவையா, தென்னாவட்டு பாட்டு இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லி. ஆனா தண்ணி எல்லாம் வற்றி போனதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து நஷ்டீடா வீடு வீடா தேடி பைசா கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைச்சிச்சு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அது எப்படி எங்களுக்கு மட்டும் கிடைக்கல, அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு. அப்போ அவங்க மகா பேர் வந்து ஜெனி. அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், எப்படி உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைச்சிச்சு, எங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு. நீங்க எல்லாரும் நாங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க தெரியுமா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி பழகணும் அப்படின்னு. அப்பதான் கேட்டேன் அவங்க கிட்ட, ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு. உடனே நன்றி சொல்ல பழகணும். சந்தோஷமா இருக்கும்போது நம்ம நன்றி சொல்றதை காட்டிலும் இப்ப நம்ம புது வஸ்திரம் போட்டிருப்போம், புது வீடு கட்டியிருப்போம், புது கார், புது பைக், புது செருப்பு, புது போன் எல்லாம் வாங்கியிருக்கும் போது ஏசப்பா கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம நன்றி சொல்லுவோம், அப்படிதானே. ஆனா நம்ம ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம், நம்ம வந்து ஒரு கஷ்டத்தின் மத்தியில இருக்கோம், நம்ம ஒரு அழுகையின் பாதையில இருக்கோம், ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குல நம்ம இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இயேசுவே உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சுச்சுவேஷனை கடக்க நீங்க உதவி பண்ணுங்க இயேசப்பா. எத்தனையோ சூழ்நிலைகளில இருந்து நீங்க என்ன மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க, இந்த சூழ்நிலைமையில இருந்து என்னை நீங்க மாத்தி கொண்டு வாங்க இயேசப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மள வந்து என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே அற்புதமாய் அதிசயமாய் வெளியே கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். அதே மாதிரிதான் எல்லா சிச்சுவேஷன்லையும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகிவிடணும் பிள்ளைங்களா. நன்மை செஞ்சா மட்டும்தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன், என் வாழ்க்கையில தீமை நடந்துச்சுன்னா நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளுமே அப்படி நீங்க இருக்கவே கூடாது, சரியா. எந்த சூழ்நிலைமையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுலே சொன்னாரு. அதனால ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மேலும் உயர்த்துவார். படிக்க தெரியலையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மேக்ஸ் வரலையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நான் கம்மி மார்க் வாங்குறேன், என் கூட இருக்கிற வந்து என்னோட கிளாஸ்மேட் வந்து என்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுறான் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பாடம் அனுமதிச்சுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி பழகுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார், சரியா. எல்லாரும் கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே இந்த கதையை எடுக்கும்படியாக இந்த கொடுத்த டாபிக்காக நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்க நன்றி செலுத்துகிறதுலையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுலையும் நாங்க வந்து குறைவுள்ளவர்களா நாங்க இருக்கவே கூடாது ஏசப்பா. நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, நாங்க சிரிக்கும் போதும் சரி ஆண்டவரே நாங்க வந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா. உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நான் அந்த ஆண்டவரே சண்டே கிளாஸ் எடுக்கிற ஆண்டவரே ராஜா, அபிரேகா, வினோலின், ஸ்வேதா, ஸ்னோலின் எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபையாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. எந்த சூழ்நிலைகளிலுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்க வந்து ஸ்தோத்திரம் சொல்லுகிற பிள்ளைகளா நாங்க இருக்க எங்களை மாற்றவிடாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கண்ணு முன்னால நடந்த லைவ் சாட்சி ஏசப்பா. அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ல தள்ளப்பட்டாங்க அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுல இருந்து அவங்கள நீங்க மீட்டு இன்னைக்கு வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க வந்து என் கண்ணு முன்னால அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க அப்படின்னா அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய தெய்வன் அப்படின்றது என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது இயேசப்பா. அதே போல எங்க வாழ்க்கையில எந்த ஒரு பாடு இருந்தாலும் நாங்க ஸ்தோத்திரம் சொல்லி கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் படிக்குமா? இப்போ நான் வசனம் சொல்றதுல ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது
கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:18. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:18. பிள்ளைங்களா, ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சிங்கி. ஆனா உனக்கு என்னாச்சு? உனக்கு வாய்ஸே வித்தியாசமா இருக்கு. கோல்டு பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு. ஐயோ, எப்பவுமே வள 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 வளன்னு பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு உன் வாய்ஸை கேட்க எனக்கே பாவமா இருக்கு. ஆமாக்கா. ஐயோ சிங்கி, சரி சண்டே கிளாஸ் முடிச்சிடறேன்னு உனக்கு சுடு தண்ணிலாம் போட்டு தரேன். ஓகே அக்கா. ஓகே ஓகே. ஆமா, இப்போ உனக்கு இந்த கோல்டு பிடிச்சிருக்கிறது கஷ்டமா தானே இருக்கு சிங்கி? ஆமாக்கா. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல இருந்து நீ பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்ட? கஷ்டம்லாம் வரச்சுல என்ன பண்ணணும் நம்ம? ஸ்தோத்திரம் பண்ணணும்க்கா. அப்போ நீ இதை பார்த்த உடனே மனசுல என்ன சொன்ன? ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே. வெரி குட் சிங்கி. ஆமா பிள்ளைகளா, நீங்களும் சிங்கிட்ட இருந்து இதே தான் கத்துக்கணும். நீங்க கேட்ட ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க கேட்டதுல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்கலாம். நல்ல விஷயமும் நடக்கலாம், கெட்ட விஷயமும் நடக்கலாம். சில டைம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, சில டைம் நீங்க ரொம்ப துக்கமா இருப்பீங்க. அப்படி எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமாக்கா, ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சிச்சுவேஷனை விட ஆண்டவர் என்னது பெரியவர் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரூவ் பண்ணுவோம். கரெக்டா தானே சிங்கி? ஆமாக்கா. ஆமா பிள்ளைகளா. சோ நீங்களும் இதே மாதிரி என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு டெஸ்ட்ல நல்ல மார்க் வந்திருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டெஸ்ட்ல கம்மி மார்க் வந்திருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேம் இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எதுலையுமே வரல அப்படின்னாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து டெய்லியும் நம்மள என்ன பண்றாங்க? இந்நாள் வரைக்கும் உயிரோட வச்சிருக்கதே என்னது பெரிய கிருபை தானே. அப்போ நம்ம பாக்குற ஒவ்வொரு நாளைக்காகவும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமாக்கா, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமா பிள்ளைகளா, ஆமா சிங்கி. சோ இதே மாதிரி டெய்லியும் நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு மறக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும். ஓகேவா? ஓகே அக்கா. சரி பிள்ளைகளா, இன்னைக்கு சிங்கிக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. நான் போய் இப்போ உடனே போய் சிங்கிக்கு சுடுதண்ணி போடணும். அதனால நம்ம அடுத்த சண்டே கிளாஸ்ல பார்ப்போம். பாய் பிள்ளைங்களா. இன்னைக்கு சிங்கிக்கு வாய்ஸ் சரியில்லைங்கிறதுனால நானே அவுட்ரோ கொடுக்கேன். ஓகேவா? உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபிரேகா அக்கா. அடுத்த வாரம் உங்களை இதே மாதிரி வந்து சந்திக்கிறோம். டாடா, பை பை. பாய்.